சைட் கேரக்டர் நோ எண்டிங். மனோட பார்ட் 4 தான் வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். போன இதில என்ன ஒருத்தன் வந்து அந்த சி டிராகன் வந்துச்சு வந்து இந்த புரோட்டகனிஸ்ட் கூட வந்து சண்டை போட வந்திருப்பான். இப்ப அந்த கதைய ஆரம்பிக்கலாம். அவனும் வந்து என்ன பார்க்குறான். ஓகே. நான் வந்து நம்மளால இத ஓட முடியாது. சரி திரும்ப வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன மேல குதிச்சு போய் டக்கு டக்குன்னு எப்படினா அதுக்கு மேல வந்தப்ப ஒரு 2, 3 ஸ்வாட் ஸ்லாஷ் வந்து என்ன பண்றான். இவனே அதுவும் வந்து என்ன பண்ணா இந்த பக்கம் தலையில அடி வாங்குனாலும் அதோட வால வச்சு என்ன பண்ணா திரும்ப அவன அடிக்க ஆரம்பிக்குது. அவனும் அப்படியே அத வாங்கி அப்படியே தெரிச்சுட்டு அங்கிட்டு போய் சைடுல போய் நம்மளே கீழ விழுவுறான். ச்சே! போச்சு. சீக்கிரம் வந்ததுக்கப்புறம் நான் வந்து என்ன இதோட கதைய வந்து முடிச்சாகணும். ஹீரோ குடுத்த எலிக்ஸிர் மட்டும் இல்லன்னா நல்ல வேள. என்னால நெனச்சே பார்க்க முடியல. அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இவன் உடம்பு ஃபுல்லா அப்பன்னா ஸ்வாட் ஆறா அப்பன்னா கொண்டு வரணும் அத அட்டாக் பண்றதுக்காக. அதுவும் அது வாயிலேருந்து என்ன தண்ணிய அப்படின்னா ஒரு மாரி டொர்னாடோ மாரி என்ன சொல்லிட்டு என்ன அட்டாக் பண்ணுது. இவன் ஸ்வாட் ஆரா வச்சு நின்னுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அதுவும் என்ன அது வாய்க்குள்ளேருந்து அந்த தண்ணிய அப்படியே வந்து டொர்னாடோ மாரி என்ன அப்படியே பீச்சிட்டு அடிக்குது. அவன் அத ஸ்வாட் ஆரா வச்சு என்ன அது எல்லாத்தையும் அப்படியே டிஃப்ளெக்ட் பண்ணி விட்டுர்றான். இவங்க 2 பேரும் போற சண்டையில பார்த்தாக்கா, கீழ அங்க இருக்க இடம்லாம் அப்படியே அதிர ஆரம்பிக்குது. இவனே அந்த சி டிராகனும் அவனும் ஒண்ணா சேர்ந்து என்னமோ ஒரு குழிக்குள்ள அப்படியே அந்த அந்த கீழ இருக்கிற இடம் உடைஞ்சு 2 பேரும் அப்படியே ஒரு ஆழத்துல குழியில விழுந்துட்டு இருப்பாய்ங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அப்படின்னா இது எதுவுமே தெரியாம அந்த மித்திர எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு இருப்பான். சரி ஓகே. எனக்கு இந்த சவுண்ட் கேட்குதுன்னா ஏதோ அந்த டிராகன் கூட பிரச்சனை பண்றான்னு நினைக்கிறேன். பரவால்ல. போன வாட்டி அந்த டீமன் கூட நடந்த சண்டையிலேயே நாம தான் அவனோட எக்ஸ்பீரியன்ஸ திருடிக்கிட்டோம். அதுக்கு பதிலா தான் காம்பன்சேஷனுக்கு அந்த பில் குடுத்தோம். அவன் இந்த வாட்டி என்ன மாரி சண்டை போடுறான்னு பார்ப்போம். சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பி போறாரு. இவன் இன்னொரு பக்கம் அந்த குழியிலேருந்து எந்திரிச்சுட்டு, "அப்பா! இந்நேரம் கொஞ்ச நேரத்துல வந்து நான் வந்து செத்து போயிருக்கேன். ஜஸ்ட் மிஸ்ஸு. சாவோட நுண்ணிக்கு போயிட்டு வந்துட்டோம். சரி ஓகே. ஆனா அங்க பாரேன், அங்க தான் வந்து அந்த பூ இருக்கு. சரி ஓகே. இப்ப அத பறிச்சுட்டு போவோமா? ஆஹா! அதெல்லாம் எதுவுமே வேணாம். அந்த பூ அங்க தான் இருக்கும். ஒரு வேள திரும்ப அந்த சீ டிராகன் வந்தா என்ன பண்ணுது? கிளம்பி வா நம்ம போய்க்கிட்டே இருக்கலாம்." அப்படின்னு சொல்ல அந்த ஈகோ சொல்லையில, "அதுக்கெல்லாம் இல்ல. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அத பறிச்சுட்டே வந்து போயிடுவோம். திரும்ப வந்து பார்த்துக்குவோம்." ஆஹா! அத விடு. இங்க பாரு. இந்த இடத்த வந்து பாரு. இந்த இடத்துல இன்னும் அத விட சூப்பரான ஒண்ணு இருக்கு. என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வெட்டு வெட்டையில, "எங்க ஒண்ணுமே தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, கொஞ்சம் ஒழுங்கா பாரு. அங்க சைடுல இருக்க அந்த கல்லெல்லாம் தூக்கிட்டு பாரு." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பக்கத்துல இருக்க கல்லெல்லாம் தூக்கி வீசிட்டு பார்க்கையில பார்த்தாக்கா, அவ மூஞ்சிலயே பிரகாசமான அந்த ஒளி வெடிக்குது. "நான் தான் சொன்னேன்ல, இங்க தான் இது இருக்குன்னு." அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் அந்த பீஸ்ட் வந்து கேட்பா, "சரி நீங்க போயிட்டு வந்த வேலை முடிஞ்சுச்சா?" அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கல. ஒண்ணும் அந்த அளவுக்கு முடிஞ்சுச்சுன்னு சொல்ல முடியாது. சரி ஓகே. அப்ப நான் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சுக்கிறேன். உங்க கூட வேலை செஞ்சது எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல இதே மாரி அப்புறம் நம்ம நெறைய வேலை செய்யலாம். சரிங்களா? கண்டிப்பா நான் உங்கள நம்புறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து ஓடி போயிருவான். ஹீரோ உட்காந்து யோசிப்பான். பரவால்ல. இந்த மித்ரல் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து ஹையஸ்ட்டான மானம் இது பண்ணும். ஆனா இது வந்து தனியா இருக்கிறது வேஸ்ட்டு. இது கூட அடமாட்டியத்தையும் சேர்த்தாகணும். ஆனா அடமாட்டியம் ரொம்ப காசு கூட. அது காசு குடுத்தா கூட அவ்வளோ சீக்கிரமா வாங்க முடியாது. அப்படின்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா ஒருத்தி கத்திக்கிட்டே ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. "அ என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, "நான் இது எதையும் வந்து கண்டுக்க மாட்டேன். நான் என் வேலைய தான் பார்த்துட்டு இருப்பேன்." அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கும்போது அவள சுத்தி வந்து நாய்ங்க அப்படியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். டீமன் டாக்ஸ். அவ பார்த்தாக்கா திடீர்னு மறுபடியும் மரத்து மேல ஏறி உட்காந்துட்டு, ஒரு பொண்ணு உதவி கேட்கிறா. "நீனே உன் இஷ்டத்துக்கு மேல இருந்துகிட்டே இருக்க." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பார்த்தாக்கா, இவ அந்த மரத்து மேல ஏறி உட்காந்துருவா. அந்த நாயெல்லாம் கீழ இருந்து அந்த மரத்த பராண்டிட்டு இருக்கும். ச்சே! எனக்கு உன்ன பிடிக்கவே இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, அந்த ஒரு மரத்து மேல இருந்து ஒரு மேஜிக் ஸ்பெல்ல போட்டு, அந்த நாய் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இன்ஸ்டன்ட்டா வந்து கொன்னுடுவா. கொன்னுட்டு, "எனக்கு தான் தெரியுமே, உன்கிட்ட அந்த அளவு பவர் இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு. "நீ ஏன் இப்படி யோசிக்கிற? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கையில ஹீரோ வந்துட்டு, "அ கண்டிப்பா முடியாது. அந்த மாரி விஷயத்துக்குலாம் வாய்ப்பே கிடையாது." "என்னப்பா என்னைய பார்த்து இப்படி நீ சொல்ற? நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாம். அது உண்மையா ரொம்ப நல்லா இருக்கும்." அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணும் அப்புறம் கிடையாது. நீ வேற, நான் வேற. எனக்கு வந்து வேலை இருக்கு. உனக்கு வேற வேலை இருக்கு. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாலாம் இருந்துட்டு இருக்க முடியாது. நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு. நான் வந்து இந்த எல்ஃப் பிரின்சஸ். நீ என்னையே பார்த்து இப்படி சொல்லிட்டு இருக்கலாமா? நீ யாரா வேணா இரு, எவரா வேணா இரு. எனக்கு வந்து வேற நெறைய இருக்கு. அதனால நான் வந்து என் வேலைய தான் பார்ப்பேன். நீ என்ன இப்படிலாம் சொல்லக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி சொல்லிட்டு இருக்கையில, இன்னொரு பக்கம் பார்த்தா கீழ இருக்கிறவங்க எல்லாம் கத்திட்டு இருக்கீங்க. "சீக்கிரம் ஓடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த சீ டிராகன் பார்த்தாக்க, இவங்க இருக்கிற இடத்துக்கு வந்துரும். போச்சு. இது எப்படி இங்க வரலாம்? ப்ரொஃபசர் இந்த மாரி எதுவுமே வந்து சொல்லலையே! அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிட்டு அங்க வந்து அப்படியே குதிச்சு தப்பிச்சு வந்து ஓடி போயிருவான். ஓகே. நான் சீக்கிரம் வந்து போயாகணும். இந்த இது எப்படி நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அந்த ப்ராஃபஸர் இத பத்தி எதுவுமே வந்து சொல்லவே இல்லையே! இப்படிதான் பிரிச்சு பிரிச்சு சொல்லி நம்ம உயிர எடுக்குறானுங்க. அப்படி சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு அங்க போனாக்கா, அது அங்க இருக்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொருத்தனா மாறி மாறி அட்டாக் பண்ணிட்டே இருக்கும். "சீக்கிரம் எல்லாரும் ஓடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்தா, இந்த புரோட்டாகனிஸ்ட் வந்து அப்படியே அந்த பூவ அங்க இருந்து எடுத்துட்டு நேரடியா இவங்களோட வந்து ஜாயிண்ட் ஆயிருப்பான். இவன் அப்படியே பார்க்குறான். "என்ன இது?" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, இந்த சீ டிராகன் வந்து பார்த்துருது இவன. பார்த்துட்டு இவன அப்படியே பின்னாடி இவன் முதுகு பின்னாடி இருந்து இவன வந்து அட்டாக் பண்ணதுக்காக வந்துருது. இவன் டக்குன்னு திரும்பி பார்க்குற அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயே வந்து பார்த்தாக்கா, அது என்னன்னா இவன வந்து அட்டாக் பண்ணிடுது. திடீர்னு பார்த்தா ஹீரோ வந்து அவன் முதுகுக்கு பின்னாடி வந்துருவான். வந்துட்டு ஒரு பெரிய மேஜிக் சர்க்கிள வந்து போட்டுருவான். போட்டு
நீ சாவு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடம் ஃபுல்லாவே என்ன ஆகும்னா நெறைய அந்த வால அப்படியே ஷார்ப் பண்ணி அந்த சீ டிராகன் மேலயே டக்கு 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 டக்குன்னு கீழ இருக்க அந்த இது கல்லுங்க எல்லாம் சேர்ந்து அத அப்படியே குத்திரும். குத்துன உடனே, ச்சே! இது செத்துச்சா என்னன்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது, ஒரு சிவப்பு முடி வச்சிருந்த ஒரு டீச்சர் மாரி இந்த புரொஃபசர் இருந்துகிட்டு, என்னோட ஸ்டூடண்ட்க்கு ஹெல்ப் தேவைப்படுது போலயே! அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அது திரும்ப நெருப்பு காக்கையில இவைங்க எல்லாரும் என்ன பண்ணா ஒண்ணா சேர்ந்து அவங்களோட அந்த மேஜிக் பவர் மூலியமா என்ன பண்ணா, அந்த சீ டிராகன அப்படியே வந்து போட்டு தள்ளிடுறாய்ங்க. ஆ இது செத்துருச்சா? இது செத்துருச்சு தானே! எனக்கு தெரியலையே! அப்படின்னு சொல்லிட்டு அவைங்கலாம் அங்க பேசிட்டு இருக்கையில, ச்சே! கொஞ்ச நேரத்தில நான் வந்து என்ன அப்டின்னா, என்னோட இன்வெஸ்ட்மென்ட் எல்லாத்தையும் நான் அப்டியே இழந்திருப்பேன். "உனக்கு ஒண்ணும் ஆகலையே?" அப்படின்னு சொல்லி கேட்கையில, அவன் என்னமோ என்னமோ ஒரு மாரி வித்தியாசமா வந்து பார்ப்பான். "என்னாச்சு? ஏன் நீ வந்து என்ன இப்படி பார்க்குற?" அப்படின்னு சொல்லி கேட்டு, "நீங்க தான் என்னோட சேவியர். நீங்க தான் இப்ப என்ன காப்பாத்திருக்கீங்க." அப்படின்னு சொல்லி, "பரவால்ல அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு ஆபத்துல இருக்க ஸ்டூடண்ட்ட காப்பாத்துறது தான் என் வேல." அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க இப்ப எங்க போறீங்க? உங்கள்ட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுமே." அப்படின்னு சொல்லி, "என்னது? தனியா பேசணுமா? என்ன பேச போற?" அப்படின்னு சொல்லும்போது, "அது நான் உங்கள்ட்ட அனுப்புன ஒரு சில விஷயங்கள் கேட்கணும். அதுதான் என்கிட்ட ஒரு சில பொருட்கள் இருக்கு. அத விக்கணும்." "நீ விக்க போறியா? உன்கிட்ட விக்கிறதுக்கு அப்படி என்ன பொருள் வச்சிருக்க? அ உன்கிட்ட விக்கிறதுக்கு என்ன பொருள் இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, ஐய்ய! ஒரு நிமிஷம். நான் இவன்ட்ட இந்த மாரி ரூடா வந்து பேசக்கூடாதே! ஒரு வேளை இவன் திடீர்னு மறுபடியும் பவர்ஃபுல் ஆயிட்டான்னா, என்னைய என்ன பிச்சைக்காரன் ஆக்கிருவான். "ஏய் இங்க பாருங்க, நான் இந்த மாரி நெறைய வாட்டி அவமானப்பட்டுருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏய் நான் உன்ட்ட சும்மா ஜோக் பண்ணேன்ப்பா. என்ன அது ஜோக்குன்னு எனக்கும் தெரியும். இந்த பார்த்தீங்களா, இந்தாங்க. இதுதான் வந்து எனக்கு இங்க கிடைச்சது." "என்னது அடமாண்டியமா? இது எப்புட்றா?" பரவால்ல. அ இவனுக்கு வந்து என்ன அப்புட்ன்னா லக்கு தான் இருந்திருக்கு. நான் வந்து அப்புறம் மித்திரல எடுத்தாலும் இவனுக்கு அடமாட்டியம் கிடைச்சிருக்கு. பரவால்ல உண்மையாவே அப்புட்ன்னா ஒரு லக்கான ஆள் தான் இவன். சரி எதுக்கு இவ்வளோ நேரம் போல நீ விக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, அது என்ட்ட சரியா காசு இல்ல. காசு இல்லையா? எவ்வளோ பெரிய ஹீரோவா ஆகப் போறான். ஆனா இப்ப இவன் காசு இல்லன்னு சொல்லிட்டு இருக்கான். பரவால்ல. இதுவும் வந்து என்ன பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கு. அது மட்டும் கிடையாது. நான் இப்ப இத வந்து என்ன பண்ணா உங்ககிட்ட விக்கிறதுக்கு ஒரு ரீசனும் இருக்கு. இது ரொம்ப ரேரான ஒரு பொருள். இது என்கிட்ட இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாக்கா நெறைய பேர் என்ன பண்ண என்ன அப்ரோச் பண்ணுவாங்க. அத என்னால என்ன பண்ண இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது, சரி ஓகே. இத நான் தூக்கிட்டு ஓடிட்டா நீ அப்ப என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி கேட்கல. சும்மா விளையாடாதீங்க. நான் என்ன பண்ண உங்கள ஃபுல்லா வந்து நம்புறேன். நீங்க எவ்வளோ பெரிய ஆளு, எனக்கே எவ்வளோ வேல்யூபிளான பெர்சன்லாம் இந்த எலிக்ஸர்லாம் குடுத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப பெரிய ஆளு. நான் என்ன பண்ண உங்கள மேல எனக்கு நெறைய நம்பிக்கை இருக்கு. சரி ஓகே. நீ என்ன நம்புறல்ல? நீ என்ன நம்புறல்ல? அப்போ ஓகே. நீ என்ன பண்ண ரொம்ப நம்பு. என்ன நீ எப்பயுமே வந்து அவ்வளோ பிச்சைக்காரனா மாத்திறக்கூடாது. சரியா? அப்படின்னு சொல்லிட்டு, நான் சும்மா தான் ஒரு ஜோக் அடிச்சேன். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சொல்லையில, அந்த சைடுல அந்த ஸ்வாட் இருந்துட்டு, என்னடா சொல்றான் இவன்? இந்த மாரி பிச்சைக்காரனா ஆக்காதங்கிறான். என்ன சொல்றான் இவன் லூசு பய? அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல பார்த்தாக்கா, அந்த பட்லர் வந்து அப்புறம் வந்துருவான். நீங்க எந்திரிச்சிட்டீங்களா? வேலைய பார்க்கலாமா? அப்படிங்க மாஸ்டர் இது என்ன நடக்குது இங்க? பார்த்தாக்கா ஹீரோவ சுத்தி நான் ஒரே பித்ரலாவும், அந்த இன்னொரு வடமேடையமாவும் இருக்கு. இதுக்கு எப்படி வாய்ப்பே இல்ல. இந்த வடமேடையெல்லாம் காசு குடுத்தாலும் என்ன பண்ண யாரும் குடுக்க மாட்டாய்ங்க. இது எப்படித்தான் கண்டுபிடிச்சீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன நினைச்சுட்டு இருக்க? நானும் சாதாரண சரி இத விக்க போறீங்களா? விக்கலாம் மாட்டேன். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான கோலம் செய்ய போறோம். ஆனா எதுக்கு கோலமு? அங்க பாரு நைட்ஸ் அவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஆர்மர் இருக்கு. அதே எல்ப்ஸ பொறுத்தவரைக்கும் அவங்கள்ட்ட வந்து என்ன அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்பிரிட்ஸ் இருக்கு. ஆனா, நம்மள மாரி மேட்சட் நம்மகிட்ட எதுவுமே வந்து இல்ல. அதனால தான். ஆனா, நமக்கு எதுக்கு கோலம் அப்படின்னு சொல்லி கேட்கல, ஏய் யோசிச்சு பாரு. வந்து என்ன அப்படின்னா, இது ஒரு வேளை ஃபியூச்சர்ல நம்ம இடத்த வந்து ஒரு டீமன்ஸா இருக்கட்டும், யாராவது என்ன அப்படின்னா அட்டாக் பண்ணாக்க நம்ம என்ன செய்றது? நமக்கு எந்தவித ஒரு பாதுகாப்புமே இருக்காது. அந்த மாரி பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறதுக்காக தான் நான் இத என்னமோ செய்றேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆனா இருந்தாலும் என்ன அப்படின்னா, நமக்கு ஏன் அவ்வளோ பெரிய பிரச்சனை வரப்போது? ஸோ, எதையுமே வந்து அப்படியே புரிஞ்சுக்கவே வந்து மாட்டேங்கிறாய்ங்க. அப்படின்னு சொல்லி ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கையில, திடீர்னு அவனுக்கு என்ன அப்படின்னா ஒரு மாரி தலை வலிக்கிற மாரி இருக்கு. இவனே டக்குன்னு அந்த பட்லர் இருந்துட்டு, ஒரு தெர்மாமீட்டர் எடுத்து நம்ம ஹீரோ வாயில அப்படியே வந்து என்ன பண்ண திணிச்சு விட்டுறான். "ஏய் ஏய் என்ன பண்ற? என்ன பண்ற?" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட வாயில அப்படியே திணிச்சுடுறான். திணிச்சுட்டு, "உங்களுக்கு இது மாரி நெறைய வாட்டி வந்துட்டுருக்கு. இது அந்த இடி விழுந்ததுனால தான்" அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோக்கு ஒரு ப்ராஃபஸி திரும்ப வருது. ஒரு போட்ல வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஈவென்ட் வந்து என்ன அப்படின்னா அட்டெண்ட் பண்றாங்க. அப்படியே அந்த அட்டெண்ட் பண்ணும்போது பார்த்தாக்கா, அந்த ஈவென்ட் என்னதான் சூப்பராவே இருந்தாலும் நடுவுல வந்து என்னன்னா மான்ஸ்டர் வந்து என்ன அப்படின்னா, அது எல்லாத்தையும் வந்து கெடுத்துருது. இத செஞ்சதும் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து நெனச்சுட்டு இருப்பான். உடனே அப்புறம் ஹீரோ வந்துட்டு, "என்னடா உங்க ஊர்ல என்ன யாராவது தடுக்கி விழுந்தா அதுக்கு கூட நான் தான் குத்தமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கையில, "என்னாச்சு உங்களுக்கு என்ன அப்புறம் எல்லாம் சரியாயிருச்சா?" "எல்லாமே நார்மலா தான் இருக்கு. இருந்தாலும் ஏன்?" அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்புறம் திரும்ப தலையில நம்மள ஒரு ஐஸ் கட்டி பாக்கெட்ட வந்து வைக்கிறான். "ஏய் இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்குடா. நான் தான் சொல்ட்டேன்ல எனக்கு எதுவும் இல்லன்னு. மாஸ்டர் நான் சொல்றத வந்து கேளுங்க. ஒரு கெஸ்ட் வேற வந்திருக்காரு. அதெல்லாம் நான் பார்க்க விருப்பல. நீங்க கொஞ்சம் பாருங்க அவர." அப்படின்னு சொல்லையில பார்த்தாக்கா அந்த புரொஃபசர் தான் வந்திருப்பாரு. இந்த மாரி அந்த செத்துப்போன அந்த டிராகன் ஸ்கேல வந்து என்ன பண்ணேன் ஃபுல்லா நான் வந்து என்ன பண்ணேன் நானே வந்து வாங்கிக்கிறேன். நீ என்ன பண்ணா அத என்கிட்டயே வந்து குடுத்துரு அப்படின்னு சொல்லி ஐ அம் சோ சாரி. டிராகன் எவ்வளோ வெளியானது தெரியல அப்படின்னு சொல்லிங்களே. அதெல்லாம் தெரியும். நீ வந்து அப்ப சரி ஓகே. நான் அத வேற ஒரு ஃபேமிலிக்காக வித்துட்டேன். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நானே உன்கிட்ட வந்து கேட்கிறேன். நீ என்னன்னா இப்படி சொல்லிட்டு இருக்க? சரி நீங்க சொல்ற விஷயம் அப்படின்னா உண்மையாவே ரொம்ப அற்புதம் தான். இந்த லூசு பையன் வந்து என்கிட்ட வந்து கேட்கிறான்னா, அந்த டிராகனோட வேல்யூ என்னன்னா அவ்வளோ அற்புதமானது. அதோட நகத்துலேருந்து அதோட ரத்தம், கண்ணு எல்லாமே வேல்யூ ஆன ஒண்ணு.
ஆனா அத போய் எதுக்காக நான் இவன்ட்ட குடுக்க போறேன்? சரி ஓகே. நான் இவன்ட்ட குடுக்கறதா இருந்தாலும், நான் இன்னும் ஒரு சில வெளிய கொண்டு செய்வேன். சரி ஓகேப்பா, நீ சொன்ன மாரியே உனக்கு நான் வந்து டிராகன் லோன குடுத்துர்றேன். ஆனா அதுக்கு எனக்கு காம்பன்சேஷனா நீங்க என்ன அப்டினா அடுத்து ஏதாவது போட் வாங்குனீங்கன்னா, என்கிட்ட தான் வந்து அப்டினா வாங்கணும். எங்களுக்கு போட்டுக்கான அவசியம் அப்டினா எதுப்பா? எங்களுக்கும் போட்டுக்கும் எந்தவித வந்து அப்டினா தேவையும் இல்ல. அப்டின்னு சொல்லி அந்த சேவ் பண்ணி வச்சிருந்த அந்த டீச்சர் சொல்லயில, கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா, அப்பதான் வந்து நம்மலாம் ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். இவங்க அந்த போட்லலாம் போய் எல்லாரும் கவுந்து விழுந்தோனே, அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு என்ன பண்ணா அந்த போட்டோட அந்த மகிம வந்து தெரிஞ்சு போட்ட நெறையா வாங்கி போடுவாய்ங்க. சரி ஓகே. உனக்கு இது ஓகேன்னா நம்ம அத சம்மதிச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இன்னொரு இடத்துல சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. ஒரு புக் ஸ்டோர்ல அப்படின்னா ஒரு பொண்ணு இந்த மாரி எனக்கு குக்கிங் பத்தின அந்த புக் வேணும். சரி அது உள்ள தான் இருக்கு. நான் ஏதோ போய் பார்த்து எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, உள்ள போகையில அவன் போய் அந்த புக் ஷெல்ஃப்ல போய் அத வந்து எடுத்துட்டு இருக்கையில, பின்னாடி ஒரு டீமன் மாரி அப்படின்னா லைட்டா வரும் ஒரு புகையில. போச்சு. அந்த சிவப்பு துணி வச்சிருந்தவன் அவனோட ட்ரேஸே வந்து அப்படின்னா ஃபுல்லா மறைஞ்சு போச்சு. அவன்ட்ட எந்தவித ஒரு டீமன் எனர்ஜியும் இல்ல. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்ப நம்மள பத்தி யாருக்காவது தெரிஞ்சுச்சுன்னு சொல்றியா? தெரியல என்ன ஏதுன்னு. ஒருவேள நம்மள பத்தி யாருக்காவது ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன பண்றது? அப்படின்னு கேட்கல. நீ எதுவும் கவலைப்படாத. இது வந்து நம்ம ஏதாவது ஒரு கோஇன்சிடென்ஸா தான் இருக்கும். கண்டிப்பா நம்மள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வேளை இப்ப நம்ம வெளியில வந்தோம்னு வச்சுக்கோ, அது நமக்கு தான் பெரிய ஆபத்தா போயிடும். நம்ம ஒரு சின்ன ஃபோர்ஸா தான் அப்ப கண்டிப்பா இதுக்கு முன்னாடி யாருக்கு எதுவும் தெரிஞ்சிரும். இதுக்கு முன்னாடி ஆள் இருக்காங்களா? இல்ல இது ஒரு கோஇன்சிடென்ஸா? நம்ம வெயிட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஹீரோக்கும் இதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமோ? தெர்ல. அவனுக்கும் இதுக்கும் என்ன தொடர்புங்கிறத நாம சீக்கிரம் வந்தோம்னா அதையும் கண்டுபிடிக்கணும். அதோட இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த புரோட்டகனிஸ்ட் அவனோட அந்த குரோத் அது ரொம்ப என்ன அப்டினா அதிகமா இருக்கு. சீக்கிரம் வந்து அப்டினா அதையும் என்ன அப்டினா நம்ம ஒரு கை பார்த்தாகணும். இப்படியே விட்டுட்டு இருந்தா அது நமக்கு தான் வந்து என்ன அப்டினா ஆபத்துல போய் முடியும். அதனால எல்லா விஷயங்களையும் வந்து அப்புறம் சீக்கிரம் நீ சேகரிக்க ஆரம்பி. நான் இப்ப இங்கேருந்து கிளம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு வெளிய போயிட்டு, உங்களுக்கு தேவையான அந்த புக்கு கிடைச்சிருச்சு. இங்க பார்த்தீங்களா, நீங்க கேட்ட குக்கிங் புக்கு இந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட குடுக்கையில அவங்களும் என்ன பண்ணா அத வாங்கிட்டு அங்கருந்து வெளியில வந்து போயிர்றான். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினியும் அப்புறம் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து என்ன பண்ணா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சரி நான் குடுத்த சாக்லேட் அது எப்படி இருந்துச்சு? அது உண்மையா ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி அ வேற ஏதாவது விஷயம் இருக்கா? ஆமா என்னோட ஃப்ரெண்டு அவ என்ன பண்ணா திடீர்னு என் கூட டியூல் பண்ண ஒத்துக்கிட்டா. என்னான்னு பார்த்தா ரியல் சோடா எடுத்துட்டு வந்தா. சரி ஓகே. ஏதோ ஒண்ணு நம்மளா சூப்பரான பவர் கிடைச்சிருக்கு. ஏதோ ஒண்ணு அப்படி இப்படின்னா. என்னான்னு சொல்லி பார்க்கன்னு பார்த்தா, ரொம்ப பயங்கரமா நம்மளா சண்டை போட்டா. கிட்டத்தட்ட ஒரு ஸ்வாடோட அந்த வெயிட் நார்மலா இருந்தத விட ரொம்ப அதிகமா இருக்கு. இருந்தத விட அவளோட பவரே கிட்டத்தட்ட பயங்கரமா அதிகரிச்சுருச்சு. ஆ என்னால இத நம்பவே முடியல. எவ்வளோ சூப்பரா அப்படியே அவ சண்டை போட்டா. எனக்கு அதுதான் வந்து அப்படின்னா ஒரு விதத்தில சந்தேகமாவும் இருந்துச்சு. எப்படி இவளால அப்படின்னா இவ்வளோ பவர் அப்படின்னா இவ்வளோ குயிக்கா டர்ன் பண்ண முடிஞ்சுச்சு? நான் இவட்ட கேட்டதுக்கு, நான் இப்ப புதுசா என்ன அப்படின்னா ட்ரெய்னிங் எடுத்துட்டு இருந்தேன். என்னோட பவர என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. "ஆ அப்படின்னா நீ வந்து என்ன அப்படின்னா அவட்ட தோத்து போயிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்கிறேன். "ஏய் சொல்றத என்ன அப்படின்னா முழுசா கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணா திடீர்னு ஒரு பயங்கரமான ஒரு 6ஆம் மணி நேரம் என்ன இருந்துச்சு. நானும் அவளும் சண்டை போடையில 2 பேரும் க்ளோஸ் டூ க்ளோஸ் என்ன அப்படின்னா போயிட்டோம். அப்ப திடீர்னு அப்படின்னா அவளோட முகமே ஒரு மாரி மாறிடுச்சு. எனக்கு அத பார்க்கவே திடீர்னு நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். பார்த்தாக்கா திடீர்னு சடனா என்ன அப்படின்னா ஒரு ஸ்வாட் அட்டாக்க வந்து பண்ணா. நான் வந்து பார்த்துட்டு, "ஏய்! நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, "என்ன மன்னிச்சிரு. என்னால அப்பதான் என்னோட பவர வந்து அப்படின்னா கண்ட்ரோல் பண்ண முடியல. திடீர்னு என்னோட பவர் அதிகமாயிடுச்சு. ஆனா அத என்னால கண்ட்ரோல் தான் பண்ண முடியல. அத கொஞ்சம் மன்னிச்சிடு" அப்படின்னு சொல்லிட்டு, "என்னது திடீர்னு அதிகமாயிடுச்சா? அது எப்படி என்ன அப்படின்னா திடீர்னு இதாகும்?" எனக்கும் அதுதான்ப்பா தெரியல. ஒருவேள என்ன அப்பன்னா அந்த இதுக்கு முன்னாடி ஒரு சிவப்பு முடி கூட நாம நம்மலாம் சண்டை போட்டான்ல, அவனுக்கு எப்படி ஆச்சு? அந்த மாரி ஏதாவது இதா இருக்குமோ? அதுக்கும் என்ன அப்பன்னா வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு இதான மாரி ஒரு வேள டீமன் ஏதாவது கண்டிப்பா பொசஸ் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்ம கண்டிப்பா என்ன பண்ணணும் அத செக் பண்ணிக்கிட்டே வந்து ஆகணும். சரி ஓகே. இருந்தாலும் நீ என்ன பண்ணா அவன் மேல என்ன பண்ணா ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இரு. நாம என்ன ஏதுன்னு ஒண்ணு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டீமனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம வேற ஏதாவது ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் அப்படின்னா அவரோட இதுல வந்து பார்த்துட்டு இருக்கையில, இவ சுத்தி என்ன பண்ணா எந்த ஒரு விஷயமும் இல்ல. இவ யார் கூடயும் டீமன் கூட கான்டாக்டும் பண்ணல. இவ வேற யாரும் சஸ்பீசியஸான ஆளுங்க கூட எந்த ஒரு விஷயமும் பேசவும் இல்ல. சரி ஓகே. அப்படின்னா இவ என்ன டீமனா இருக்க வாய்ப்பு இல்ல. அவ சும்மா ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தாக்கா, ஹீரோக்கு திரும்பவும் பார்த்தாக்கா தலைவலிக்க வந்து ஆரம்பிக்குது. என்னடா இது இப்படி இருக்கு? அப்படின்னு சொல்லி ஹீரோ என்ன மண்டைய புடிச்சு ஆன்னு கத்திட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோக்கு மறுபடியும் ஒரு இல்யூஷன் வந்து வர ஆரம்பிச்சது. எல்லாரும் அகாடமில அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை போட்டுட்டே இருக்காய்ங்க. நெறைய பேர் அடிச்சுட்டு சாவுறாய்ங்க. இந்த புரோட்டகனிஸ்ட் வந்து பார்த்துட்டு இது எப்படி நடந்துட்டு இருக்கு? அகாடமில இருக்க எல்லாரும் ஏன் இப்படி ஆயிட்டு இருக்காங்க? அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே பார்த்தாக்கா, எல்லாருமே எல்லாமே டீமன்ஸா ஆன மாரி இருப்பாய்ங்க. அதான் அந்த இடம் ஃபுல்லாவே அந்த டீமன்ஸும் நல்லா வர ஆரம்பிச்சுரும். இது வாய்ப்பே இல்ல. இங்க என்ன இப்படி நடந்துட்டு இருக்கு? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன அப்படின்னா பார்த்துட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவன் கண்ணுக்கு முன்னாடி அந்த பெரிய டீமன் வந்து நின்னுட்டு இருக்கும். போச்சு சீக்கிரம் வந்து என்ன அப்படின்னா சீக்கிரம் ஃபைட் பண்ண ஆரம்பி. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, இந்த புரோட்டகனிஸ்ட் பார்த்தாக்கா, அவன் இன்னொருத்தன் வந்தான் கீழ படுத்திருந்தவன் மேல என்ன அப்படின்னா அவனோட ஆர விட்டுருப்பான். "ஏய் இவங்கலாம் ரொம்ப நாளா என்ன அப்படின்னா டீமனா இருந்திருக்காய்ங்க போல. இவங்களுக்கே தெரியல இவங்க நம்ம டீமன் ஆயிருக்கோமா அப்படின்னு அவங்க அன்றாட வாழ்க்கையில அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துட்டு இருக்காய்ங்க."
அதனால இவங்களோட உடம்புக்குள்ளேயே அது ஃபுல்லா செட் ஆயிருச்சு. கண்டிப்பா அத வெளிலலாம் எடுக்க முடியாது. நீ தேவையில்லாம உன் டயத்த தான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க. சீக்கிரம் போய் சண்ட போடுறதுக்கு பார்றா போடா அப்படின்னு சொல்லி அந்த ஈகோ வந்து கத்திட்டு இருக்கையில, சரி ஓகே. இந்த இதுக்கு பின்னாடி தான் அப்படின்னா ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. பார்த்தாக்கா அவன் தலைக்கு மேல பார்த்தாக்கா ஒரு பயங்கரமான சர்க்கிள் வந்து போட்டுட்டு இருப்பாய்ங்க. இது என்ன சர்க்கிள் அப்படின்னு சொல்லி தெரியல என்ன ஏதுன்னு. எல்லாரும் வந்து அப்படின்னா சண்ட போட்டுட்டு இருக்கீங்க அப்படி சொல்லி ஹீரோயினி அப்படின்னா சைடுல சண்ட போட்டுட்டு இருப்பா. போச்சு. அந்த இடம் ஃபுல்லா என்ன அப்படின்னா அந்த டீமன் அந்த சர்க்கிள்ல இருந்து பார்த்தாக்கா அந்த டீமன் தான் என்ன அப்படின்னா வெளியில வர ஆரம்பிச்சுரும். போச்சு இதுக்கு வந்து வாய்ப்பே இல்ல. இது இப்படிலாம் நடந்தா என்ன பண்ணா எல்லாரும் என்ன பண்ணா செத்து போயிருவோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த புரோட்டகனிஸ்ட் வந்து கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோக்கு திடீர்னு அதுதான் இல்யூஷனா வந்துரும். அப்ப இதுதான் நடக்க போதுன்னு நான் சீக்கிரம் அவங்க எல்லாரையும் எச்சரிச்சாகணும். சீக்கிரம் நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க வந்து தெரிச்சு வந்து ஓடி போறான். ஹீரோயினிய வந்து பார்க்கறதுக்காக. ஹீரோயினிய போய் பார்த்துட்டு, சரி ஓகே நீ சொன்ன அந்த விஷயங்கள் நான் அப்புறம் அத கன்சிடர் பண்ணிட்டேன். கண்டிப்பா ஒரு டீம்னால பொசசிவ் ஒட்டியிருக்கா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஒரு கெஸ்ஸா தான் சொன்னேன். அவ ரொம்ப நார்மலா தான் இருக்கா. அவ நார்மலா தான் சிரிச்சு பேசுறா. இல்ல நான் சொல்றத கேளு. நீ என்ன தாராளமா நம்பலாம் இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும். அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அவளும் வந்து வந்துர்றா. அவ வந்தோனே ஹீரோ அப்புறம் நேரடியா அவரோட கைய நீட்டி, "நீ டீம்னால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கா. மரியாதையா நாங்க என்ன சொல்றோமோ, அத வந்து கேட்டு நடக்க ஆரம்பி." அப்படின்னு சொல்லி சொல்லையில, "நீ யாரு? நீ வந்துட்டு வர்ற சம்மந்தம் இல்லாம என்ன இப்படிலாம் பேசிட்டு இருக்க. நீ வந்து தேவையில்லாம என்ன அப்பனா கோவம் தான் படுத்திட்டு இருக்க. நீ சொல்ற விஷயங்கள் என்ன அப்ப எதையும் என்னால கேட்க முடியாது." அப்படின்னு சொல்லி அவ கத்திக்கிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோயினி வந்து என்ன பண்ணா அவளோட கைய பிடிச்சு, "கொஞ்சம் பொறுமையா இரு. அவன் என்ன சொல்றாங்கிறத கொஞ்சம் கேட்டு தான் பாரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கையில, "சரி ஓகே. நீ சொல்றங்கிறதுக்காக நான் கேட்கிறேன். இங்க பாரு. நீ சொல்றது எல்லாமே என்ன அப்பனா பொய் அப்படிங்கிறது என்ன அப்பனா நிரூபணம் ஆனோனே, நீ என்கிட்டயும் ஹீரோயினி கிட்டயும் எங்க 2 பேர்கிட்டயும் வந்து என்ன அப்பனா நீ வந்து மன்னிப்பு கேட்கணும்." அப்படின்னு சொல்லையில, உன்கிட்ட கேட்கணும். சரி எதுக்கு நான் அவட்ட கேட்கணும்? அதெல்லாம் இல்ல நீ கேட்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி இத நம்ம எப்படி செய்ய போறோம்? அதையும் நான் பார்த்துட்டு இருக்கேன்." அப்படின்னு, "நீங்க 2 பேரும் ஏன்டா இவ்ளோ குளோஸா நின்னுட்டு இருக்கீங்க? சரி நாம இப்ப வேற எங்க போலாம்?" அப்படின்னு சொல்லயில, "சரி ஓகே என் கூடயே வந்து வாங்க." அப்படின்னு சொல்லி இவங்க போயிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த லைப்ரரியன் வந்து வந்துருவான். இந்த எனக்கு இந்த ரொமான்ஸ் சம்மந்தப்பட்ட புக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கையில, "எதுக்கு இப்ப நம்ம சம்மந்தமே இல்லாம இங்க வந்தோம்? எனக்கு இவன பார்க்கையிலே ஒரு மாரியா இருக்கு." அப்படின்னு சொல்லையில பார்த்தாக்கா, அவனும் கொஞ்சம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. சரி ஓகே நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? நான் இங்க தேவையான புக்கெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே போலாம். அந்த லைப்ரரி வந்து ஹீரோ பேர சொல்லி கூப்பிடுவான். "என்னாச்சு? ஏன் உனக்கு நான் தெரியுமா?" அப்படின்னு சொல்ல கேட்கல, "எனக்கு உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றதுக்காக ஒரு புக் இருக்கு. இந்தாங்க." ஆ சரி ஓகே. நான் வந்து என்ன ஒரு மெர்ச்சன்ட். அதனால எனக்கு உங்க எல்லாரையும் வந்து தெரியும். சரி ஓகே. இருந்தாலும் எனக்கு உன்னோட புக் எதுவும் தேவையில்ல. என் வீடு முழுக்க எனக்கு தேவையான புக்கெல்லாம் என்கிட்டயே இருக்கு. நான் கிளம்புறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "சரி ஓகே. நீ போயிட்டு வா. கண்டிப்பா நீயே என்ன தேடி வருவ. அதுக்காக நான் கொஞ்சம் காத்துக்கிட்டு இருந்தாலே போதும்." அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, "ஓகே வந்துட்டோம். இந்த இடத்துல தான்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர வந்து என்ன பண்ணா ஹீரோ வந்து தொறக்கறதுக்கு போறான். எனக்கு என்னன்னு தெரியலையே! ஒரு மாரி பேடான ஃபீலிங் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி யோசிச்சுட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த கதவ தொறந்தோனே அந்த செயிண்ட் அவன் தான் வந்து வந்துருவான். உடனே அவ இருந்துட்டு முட்டி போட்டு, "ஓகே செயிண்ட் என்ன கொஞ்சம் பிளெஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அந்த அவ சொல்லிட்டு இருக்கையில, "ஓகே நம்ம இப்ப வந்த வேலைய ஆரம்பிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு காசு எண்ணிட்டு இருக்கையில, "எதுக்கு இப்ப செயிண்ட் என்ன எதுக்கு இவன்ட்ட காசு வாங்கிட்டு இருக்காரு? இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "அதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படிதான் சொல்றான். இந்த மாரி இவகிட்ட நான் அப்படின்னா ஒரு சில விஷயம் வந்து இருக்கு. இந்த மாரி இந்த பொண்ணு டீமனால பொசஸ் பண்ணப்பட்டிருக்கான்னு நெனைக்கிறேன். அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, எனக்கு தெரியும். இத நீங்க முன்னாடியே சொல்ட்டதுனால நான் இந்த ஆர்ப எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஆர்ப யூஸ் பண்ணாலே தெரிஞ்சிரும். யாரு டீமன், யாரு டீமன் இல்லன்னு. இந்தாங்க அப்படின்னு சொல்லி வைக்கையில, ஆனா இது சரியா வருமா? அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கையில, சும்மா நீ வேணா அப்படின்னா கைய வை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, எனக்கு டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த செயின்ட் எதிரும் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இவ்வளோ அழகான பொண்ணு டீமன்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? ஏதோ சரி அவன் சொன்னானேங்கிறதுக்காக நான் வரேன். சரி ஓகே. நான் வந்து கைய வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணா, அந்த இதுல வந்து என்ன கை வைக்க ஆரம்பிச்சுருவா. கை வைக்க ஆரம்பிச்சோனே, அந்த ஆர்மும் அப்படியே என்ன பண்ணா ஜொலிக்க ஆரம்பிச்சுரும். இவனே அவனும் என்ன பண்ணா, ஒரு மாரி அத வித்தியாசமா வந்து பார்த்துட்டு இருப்பான். பார்த்தாக்கா அது வந்து அப்படியே வந்து என்ன பண்ணா, வெள்ள கலர்ல ஆக ஆரம்பிச்சுரும். இது ஒயிட் கலர்ல ஜொலிக்க ஆரம்பிச்சுச்சு. அப்ப எதுவும் பிரச்சனை இல்லல்ல? இது ஆப்போசிட். இது வெள்ள கலர்ல ஜொலிக்கக்கூடாது. ஜொலிச்சா அவங்க டீமன் ஆரா இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, இவங்க இப்படி ஹீரோ சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, அந்த ப்ரீஸ்ட் வந்து என்ன பண்ணா கோவமாயிருவான். கோவமாயி என்ன பண்ணா, அவன் உடம்பு ஃபுல்லா அப்படியே ஃப்ளேம்ஸ் எல்லாம் இதாகிடும். போச்சு. நீ வந்து என்ன பண்ண ஒரு சாத்தானா இருக்க. "ஏய் வெயிட் பண்றா" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் என்ன பண்ணா, சைடுல இருந்து கத்திக்கிட்டு இருப்பா. "நீ வந்து என்ன பண்ணா சாத்தான் ஆயிட்ட. சாத்தானே அப்பலாம் இப்போ" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, அவனோட பவர் எடுத்து அவன் மேல அப்படின்னா மூஞ்சிலயே நேரடியா அட்டாக் பண்ணிருவா. அவ அந்த ஆர்ப் எல்லாத்தையும் வந்து கீழ போட்டுட்டு இது பண்ணிருவா. பார்த்தாக்கா ஹீரோயினி தான் என்ன பண்ணா நடுவுல உள்ள புகுந்து அத எல்லாத்தையும் இதுல காப்பாத்தியிருப்பா. "டேய் அமைதியா இருங்கடா. நான் வந்து அப்படின்னா அவள வந்து நான் போட்டு தள்ளுவேன்டா. அவ டீமன்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். "ஏய் கொஞ்சம் அமைதியா இரு. அவ வந்து அப்படின்னா ஒரு டீமன். அவளுக்கு நீ வந்து எப்ப எப்படி சப்போர்ட் பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ ஒண்ணும் ஃபுல்லா ஒண்ணும் அப்படியே டீமன் ஆவல. அவ இப்ப வந்து நார்மலா தான் ஆயிருக்கா. அது மட்டும் இல்லாம இது ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா தான் இருக்கும். "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாரி கொடூரமா அங்க பார்த்துட்டு இருக்கையில, "ஏய் நீ கொஞ்சம் நார்மல் ஆகு. நீ வந்து என்ன பண்ணா நான் சொல்றத வந்து கேளு. அவ வந்து என்ன பண்ணா இப்ப டீமனால ஸ்டார்ட்டிங்ல இருந்து வந்திருக்கா. இப்ப நாம ஆரம்பத்துல இவள இது பண்ணோம்னு வச்சுக்க, மத்த டீமன்ஸ் எல்லாம் உஷாராயிருவாங்க. சரி ஓகே. நான் வந்து என்ன பண்ணா ஒத்துக்கிறேன்.
சீக்கிரம் நீ வந்து என்ன பண்ண என்கிட்ட வந்து பக்கத்துல வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நான்லாம் வரமாட்டேன். எனக்கு உன்ன பார்த்தாலே வந்து என்ன பண்ண பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. நீ பக்கத்துல வாப்பா. வந்தேன்னா தான் வந்து என்ன பண்ண இந்த இத வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி. ஏய் கொஞ்சம் நார்மலா தான் மாறேன்டா. உன் கண்ண பார்த்தாலே எனக்கே வந்து பயமா இருக்கு. கொஞ்சம் நார்மலா தான் ஆகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. பார்த்தாக்கா அவன் ஒரு மாரி பஃபர் ஆகுற மாரி சுத்திட்டு திரும்பவும் என்ன பண்ண நார்மலா வந்து மாறிறான். ச்சை! சீக்கிரம் உன் கைய குடும்மா. நான் தான் என்ன பண்ண உன்ன வந்து இது ஹீல் பண்ண முடியும். என்னால தான் என்ன பண்ண உனக்குள்ள இருக்க அந்த டீமன் எனர்ஜி என்ன பண்ண இது பண்ண முடியும். ஓகே. இது எதுவும் நடக்காதுல்ல. கண்டிப்பா என்ன நம்பலாம். நீ எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து கைய குடுத்துருவா. கைய குடுத்தோனே பார்த்தாக்கா, ஒரு பயங்கரமா அப்படியே எலும்பு கூட தெரிய ஆரம்பிச்சுரும். அந்த அளவுக்கு அப்படியே பயங்கரமா எரிச்சு விட்டுருவா. போச்சு இப்ப என்னாச்சு? அவ உடம்புக்குள்ளேருந்தே எரிச்சு விட்ட மாரி ஆயிடுச்சு. அவ்வளோதான் அப்படின்னு சொல்லியிருக்கையில, நீங்க சரியான கிறுக்கனுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில பார்த்தாக்கா, ஹீரோ என்ன பண்றான், அங்கேருந்து ஒரு சரக்கு பாட்டில வந்து எடுக்குறான். இவ உயிரோட தானே இருக்கா? அப்படின்னு கேட்டிருக்கல. ஆமா உயிரோட தான் இருக்கா. மூச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கல. ஹீரோ அப்படியே அந்த ஒயின் பாட்டில வந்து எடுத்துட்டு வந்துருவான். எடுத்துட்டு வந்துட்டு அவன் மேல ஊத்திட்டு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அப்படின்னு கேட்கல. அவ குடிச்சிருக்கான்னு சொல்லு. அதனால தான் இங்க மயங்கியிருக்கா அப்படின்னு ஆனா நைட்டுக்கு இது ஒரு அசிங்கம். அதெல்லாம் என்ன பண்ணா எனக்கு தெரியாது. சீக்கிரம் இங்கேருந்து என்ன பண்ணா கிளம்பி வேற வேலைய வந்து பார்க்கறதுக்காக போணும். சீக்கிரமா என்ன பண்ணா நாமளும் என்ன பண்ணா அடுத்தடுத்த வேலைகள செஞ்சாகணும். இதே மாரி எவ்வளோ பேர் டீமன் ஆயிருக்காங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாது. சீக்கிரம் அந்த வேலைய வந்து எப்படினா நம்ம பார்த்தே அந்த டீமன்ஸ் விரிச்ச வலையில நாம விழுகுறோமா? இல்ல நாம விரிக்கிற வலையில அந்த டீமன்ஸ் விழுதா? 2த்துல என்ன நடக்குதுங்கிறத நாமளும் வந்து அப்படின்னா ஒரு போய் பார்த்துற வேண்டியது தான். அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இப்படிலாம் பேசிட்டே இருக்கையில பார்த்தாக்கா, இன்னொரு இடத்துல சீன் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகுது. அந்த ஹீரோவும் என்ன பண்ணா அவனோட பட்லரும் வந்து என்ன பண்ணா ஒரு போர்டு கிட்ட தான் வந்து நிக்கிறாங்க. ஓகே. அப்ப இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போதுன்னு இருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குது. அடுத்து என்ன கதை இன்னொரு வீடியோ பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை.